நேத்து ராத்திரி 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க. திடீர்னு என்ன ஆச்சு? நாங்க ராத்திரி இவனை பார்த்தோம். இவன் இல்ல, அதாவது இவனோட பேய், இவனோட ஆவிய நாங்க பார்த்தோம். என்னது, இவனுடைய ஆவியா? இவன் உயிரோட தானே இருக்கான். அஜித்தனா, நீங்க இவங்க பேச்சையே நம்பிட்டு இருக்கீங்க. யாரோட பேச்ச போய் நம்புறீங்க? இவங்க சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காக ஏதோ பேசுறாங்க. இவங்களோட வேலையே இதுதானே, வீட்ல கலவரத்தை ஏற்படுத்துறது. ஆனா ராதா, இவங்க சொல்றது உண்மைன்னு எனக்கு தோணுது. நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் சொல்லல ராதா. நேத்து ராத்திரி எனக்கும் அதே மாதிரி தான் தோணுச்சு. நானும் இவனை பார்த்தேன். ஆமா ராதா, எனக்கும் நேத்து ராத்திரி யாரும் நடமாடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் நேத்து ராத்திரி யுவன் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான்னு தோணுது. அவன் நிஜமாவே நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம்ல. மீரா, கீர்த்தி சொன்னதை கேட்டியா? அப்படிலாம் யுவன் இங்க வர முடியாது. அண்ணா, ஏன் வர முடியாது? அவனால இங்க வர முடியாதுன்னு எப்படி இவ்வளவு கான்பிடன்ஸா சொல்லுவீங்க? என்ன, யுவன் செத்துட்டான். என்ன? அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் செஞ்ச காரியத்துக்கு அப்புறம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். அவனை பத்தி யாரும் நினைக்கவும் வேண்டாம், எதுவும் பேசவும் வேண்டாம். அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஆனா மோகன் அண்ணா, அது வந்து எனக்கு என்னமோ நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்கன்னு தோணுது. நேத்து ராத்திரி நீங்க சரியா தூங்கலல்ல, அதனாலதான். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஓகே? போங்க. ஆனா கீர்த்தி, எனக்கு உங்களை போ சொன்னேன். அண்ணா, ராதா, என்னோட வீட்டுக்கார எப்படியோ சமாளிச்சு நான் அனுப்பிட்டேன். ஆனா இப்ப நீங்க 2 பேரும் சொல்லுங்க, நிஜமாவே நீங்க 2 பேரும் எங்க கிட்ட மறைக்கிறீங்களா? அண்ணா, சொல்லுங்க, என்ன மறைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும். கீர்த்தி, மோகன் அண்ணா, மோகன் அண்ணா, அஜித் அண்ணா, என்ன அஜித்? என்ன?
இது இது நானும் இவனும் இருக்க போட்டோ வாச்சே. ஆனா இங்க எப்படி அதுலயும் ரத்தம் இருக்கு? யார் வேலை இது? தெரியல மோகன் அண்ணா. தெரியலையா? அண்ணா இந்த வீட்ல என்ன நடக்குது? இதுல இருந்து நீங்க ஏதோ எங்க கிட்ட மறைக்கிறீங்கன்னு தெளிவா தெரியுதுண்ணா. இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க. இந்த வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எதர்ச்சியா நடக்கிற விஷயம் இல்ல. நீங்க எதையும் எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது என்ன விஷயம் எங்க கிட்ட நீ சொல்லுங்க. சொல்றது கரெக்ட் தான் கீர்த்தி. இது எதாச்சியா நடக்கல. யாரோ வேணும்னே யோசிச்சு பண்ற சூழ்ச்சிதான். நீங்க எவ்வளவோ விஷயம் செஞ்சிருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறமும் அம்மாங்கிற உறவுக்கு மரியாதை கொடுத்து நான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பல. போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம உங்களை இந்த வீட்டிலேயே இருக்க வச்சிருக்கேன். ஆனா நீங்க உங்களோட வேலையை நிறுத்தவே மாட்டீங்கல்ல? ஒரு 2 செகண்ட் கூட நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க கூடாதுல்ல? அவ்வளவு பொறாமையா இருக்கா உங்களுக்கு? நான் எதுவுமே பண்ணலையே மோகன். நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. போய் சொல்லாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போதும். அந்த யுவன் இந்த வீட்டுக்குள்ள வருது, இந்த போட்டோல இப்படி ரத்தம் இருக்கிறது. அப்புறம் நேத்து ராத்திரி நானும் ராதாவும் குஷியோட ரூமுக்குள்ள போனப்போ அங்கேயும் ரத்தம் இருந்தது. இது எல்லாமே உங்களோட வேலை தானே? சொல்லுங்க. இல்ல இல்ல அண்ணா ஒரு நிமிஷம். அவன் இங்க வரத எப்படி நான் அம்மாவால செய்ய முடியும்? அவன் தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியறான்ல. அப்ப அவன் இங்க வந்திருப்பான். ஆனா அவனால இங்க வர முடியாது கீர்த்தி. ஏன் வர முடியாது? ஏன்னா நான் யுவனை கொன்னுட்டேன். என்ன என்ன? எனக்கே தெரியாம தவறுதலா நான் அவனை கொலை பண்ணிட்டேன். இப்ப அவன் இந்த உலகத்திலேயே இல்லையே. அன்னைக்கு ராத்திரி யுவன் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நான் அவனை துரத்துக்கிட்டே போனல. மோனையா ப்ளீஸ் நில்லுங்க. அவனை ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். இல்லனா தப்பு மேல தப்பா பண்ணுவா. அண்ணா ஏய், நில்லு. மோனையா
ராதா, உன்னோட தாலி எங்க? மோனையா, எனக்கு என்னமோ அந்த அந்த யுவன் என்ன தள்ளி விட்டால அப்போ அந்த பில்டிங்ல விழுந்திருக்கும்னு தோணுது. கடவுளே கிருஷ்ணா. இருட்டினதுக்கு அப்புறம் இவனோட பாடியை கொண்டு போய் இறுதி சடங்கு முடிச்சிடலாம். மோகனையா தான் கொலை பண்ணிட்டேன்ற குற்ற உணர்ச்சியில இருக்காரு. ஆனா அவர் அந்த கொலையை பண்ணல. மோகனையா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அந்த மாதிரி பண்ணாரு. மோகனையா அப்படி பண்ணலன்னா நிச்சயமா இவன் மோகனையாவை கொண்டு இருப்பான். அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க. எனக்கு நல்லா தெரியும்ண்ணா, நீங்க ஒரு உயிரை பறிக்கிறது இல்ல, அத கனவுல கூட நீங்க நினைக்காத ஒரு ஆளுண்ணா. ஏ, இதெல்லாம் உங்களுக்கே தெரியாம நடந்த ஒரு விபத்து, அவ்வளவுதான்னா. மோகன் அண்ணா ப்ளீஸ் தைரியமா இருங்க, ஒன்னும் ஆகாது, டோன்ட் வரிண்ணா. மோனையா, யுவனோட அஸ்தியை நம்ம தண்ணியில கரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் பிளட் சாம்பிள லேப்ல கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த ரத்தக்கரை யுவனோடதா இல்லையான்ற உண்மை தெரிஞ்சிடும். சார், நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட என்ன மிஸ்டர் மோகன், நல்லா படிச்சிருக்கீங்க, பெரிய ஆளு, இப்படியெல்லாம் பேசுறீங்க? விருந்தாளி எப்படியா வரவேற்பீங்க? கூப்பிடாமையே வரவங்க எல்லாம் விருந்தாளி கிடையாது. மாப்பிள்ள சார், அப்ப என்னையும் உங்க ஃபேமிலியை சேர்த்துக்கோங்க. முடியாதுல்ல, ஏன்னா உங்கள மாதிரி கிடையாதுல்ல, அதானே. சார், நேரடியா விஷயத்துக்கு வாங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எந்த உண்மையை நீங்க என்கிட்ட இருந்து மறைச்சிங்களோ அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அன்னைக்கு நீங்க அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வரைக்கும் 2 பேரும் அவனை துரத்திட்டு போயிருக்கீங்க. அங்க 3 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க. அந்த சண்டையில நீங்க இவனை சுட்டு இருக்கீங்க, அப்புறம் பில்டிங் மேல இருந்து தள்ளியும் விட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனை குழி தோண்டியும் புதைச்சிருக்கீங்க. போலீஸ்க்கு பயந்து அந்த பாடியை அங்கிருந்து கொண்டு வந்து உங்க வீட்டுல மறைச்சு வச்சதும் இல்லாம அவனை எரிச்சிட்டீங்க.
என்ன சார் இஷ்டத்துக்கு வளர்றீங்க? நான் ஒன்றும் உளரல, உண்மையை தான் சொல்றேன். அண்ட் இந்த உண்மையை கண்ணால பார்த்த சாட்சி என்கிட்ட இருக்கு. இவங்க தான் என் பையனை கொண்டு இருக்காங்க. என் பையனை என்கிட்ட இருந்து இவங்க தான் பறிச்சுட்டாங்க. ஏன்டா என் பையனை கொலை பண்ண? நீ சொல்லு, இவனை ஏன் கொலை பண்ண? சொல்லு மோகன், ஏன் என் பையனை கொலை பண்ண கேக்குறேன்ல. 2 பேரும் உங்களோட குற்றத்தை ஒத்துக்கோங்க, இல்லனா என்னோட வழியில நான் விசாரிக்க வேண்டியிருக்கும். சார் இவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். நான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கல. நீ கொலைக்காரன், நீ தான் என் பையனை கொண்டு இருக்க. மிஸ்டர் மோகன், இப்பவும் நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா நான் புரிய வைக்கிறேன். பூனம் மேடமோட இந்த சாட்சி உங்களை நிச்சயமா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடும். அதுக்கப்புறமா நீங்க வெளியே தலை காட்டவே முடியாது. உங்களோட மானம் மரியாதையும் போயிடும். சோ உங்க நல்லதுக்காக சொல்றேன், ஒழுங்கா குற்றத்தை ஒத்துக்கோங்க. என்னால அப்படி பண்ண முடியாது. என்னால என் குடும்பத்தை பிரச்சனையில தள்ள முடியாது. ஒருவேளை ஜெயிலுக்கு போகணும்னா நான் மட்டும்தான் ஜெயிலுக்கு போவேன். நான் பண்ண தப்புக்கு என் குடும்பம் தண்டனை அனுபவிக்க கூடாது. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். எந்த பேசிஸ்ல அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றீங்க? பூனம் ஆண்டி தான் கேஸோட ஐ விட்னஸா? ஆண்டி, நீங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியும்னா எதுக்கு அமைதியா இருந்தீங்க? உங்க புள்ள செத்துட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் போலீஸ் கிட்ட திரும்ப திரும்ப என் புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க? இப்ப மட்டும் நீங்க திடீர்னு ஐ விட்னஸ் ஆயிட்டீங்களோ? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ப என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க நீங்க? இது எல்லாமே உண்மைதான். ஏன்னா யுவனை என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். என்ன என்ன மேடம், என்ன சொல்றீங்க? உங்க பையன் தான் செத்துட்டானே, அப்புறம் எப்படி பேசுவான்? சார் என்ன சார் நடக்குதுங்க? இவ்வளவு நேரம் என் புள்ள செத்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என் புள்ள தான் வந்து சொன்னான்னு சொல்றாங்க. ஆமா, இது எல்லாமே உண்மைதான். யுவன் வந்து என்கிட்ட சொன்னான், நீ எப்படி எல்லாம் அவனை அடிச்சு கொன்னேன்னு சொன்னான். யுவனோட ஆவி வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு. யுவன், யுவன், நீ உயிரோட தான் இருக்கியா? யுவன், இவ்வளோ ரத்தம். இனி இந்த ரத்தம் நிக்காத. இனி இந்த ரத்தம் எப்பவுமே நிக்காதுமா. என்ன ஏன் இப்படிலாம் சொல்ற? யுவன், நான் இருக்கேன்ல என்கிட்ட. இனி உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நான் செத்து போயிட்டேன்.
அந்த மோகன் தான் என்னை கொலை பண்ணா. சார் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றீங்களா? மனுஷன் யாரும் கிடைக்கல, அதனால ஒரு ஆவியவே கண்ணால பார்த்த சாட்சியா மாத்துறீங்களா? இவங்களோட பேச்சு நம்பியா நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? சார் நான் என்னமோ உங்களோட வேலையில நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மேடம் அது சார் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். யுவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். யுவன் ஆவியே வந்து எல்லா உண்மையை என்கிட்ட சொல்லுச்சு. என்ன மேடம் உளறிட்டு இருக்கீங்க? ஆவி பேய் பிசாசுன்னு எங்க கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் அவங்கள விட்டுருங்க சார். சார் அவங்க அவங்களோட பையனை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு அது அதிர்ச்சியா தானே இருக்கும், வேதனை இருக்கும்ல. நான் சொல்றத நம்புங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். இவளும் இந்த ராதாவும் அது என்னது முந்தானையில மறைச்சு வைக்கிற? ராதா மேடம் என்ன மறைக்கிறீங்க? ஒன்னும் இல்லையே. சார் என் வைஃப் மேல நீங்க கை வைக்க முடியாது. எனக்கு அவங்க என்ன மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஷீலா